இப்போது சமீப காலமாக அனிமே பார்க்குற ஆடியன்ஸ் கொஞ்சம் நிறையா வளர்ந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. சோஷியல் மீடியாஸ்லேயும் சரி, அண்டு பல்வேறு இடங்களில் அந்த கல்ட்டை ஃபாலோ பண்ணுறவங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கூட்டிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த வீடியோவில் நான் பார்த்து ரொம்ப வியந்த ஒரு அனிமேஷன் படத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். தி ரெட் டர்ட்டில் அப்படிங்கிற ஒரு படம் 2016 வெளியாச்சு. டைரக்டட் பை மைக்கேல் டுடோக். இவர் வந்து ஒரு டச் அனிமேட்டர். இவர் 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 இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ஜாப்பனீஸ் கம்பெனி அண்ட் இன்னும் சில ஃப்ரெஞ்ச் கம்பெனி எல்லாமே சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த படத்தை ஏன் நான் ரொம்ப முக்கியமான ஒரு அனிமேஷன் படமாக சொல்கிறேன்னா, இந்த படத்தில் டைலாக்ஸே கிடையாது. அண்டு கேரக்டர்ஸுமே வந்து ரொம்ப கம்மி தான். ஒரு 2-3 கேரக்டர் தான் இந்த அனிமேஷன் படத்துலேயே. ஆனால் அதுக்குள்ளே அவங்க சொல்ல வந்த விஷயம் அண்டு அந்த படம் நமக்கு கொடுக்குற தாக்கம் இருக்குல்ல, அது ரொம்பவே பெருசு. அண்ட் பயங்கர தாட் ப்ரொவோக்கிங்கான ஒரு படமாக நான் அதை பார்த்தேன். இந்த படத்தை நான் ஃபஸ்ட்டு பார்க்குறப்பயே எனக்குள்ள பல கேள்விகள் அண்டு வாழ்க்கை, உலகம், ரிலேஷன்ஷிப்பு, கோட்பாடு அண்டு மனுஷனோட எவல்யூஷன் இதை பற்றின பல்வேறு புரிதல்கள், பல்வேறு லேயர்களை இந்த படம் விவாதிக்கிறதா பார்க்க முடிஞ்சது என்னால். அண்ட் இந்த படம் அகாடமி அவார்டும் வாங்குச்சு பெஸ்ட் அனிமேஷன் படத்துக்கான. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த படம் ஸ்க்ரீன் செய்யப்பட்டிருக்கு. அண்ட் பல்வேறு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த படத்துக்கு அவார்டும் கிடச்சிருக்கு, இன்க்ளூடிங் கான்ஸ், டொரண்டோ போன்ற முக்கியமான இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த படம் ஸ்க்ரீன் செய்யப்பட்டிருக்கு. அப்படி என்ன இந்த படத்தில் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த படத்தோட கதை என்னதுன்னா, ஒருத்தன் ஒரு தீவில் தனியாக மாட்டிப்பான். அதுக்கடுத்து அந்த தீவுலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு படகு செஞ்சு அந்த கடலை கடக்க முயற்சி பண்ணுவான். அப்போ ஏதோ ஒரு விஷயம் அந்த படகை வந்து அடித்து மறுபடியும் இவனை கரைக்கே கொண்டு வந்துடும். இவன் ஒரு தடவை ட்ரை பண்ணும்போதும் ஏதோ ஒன்று வந்து இவனை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே இருக்கும். கடல்ல இருந்து பார்த்தா அது வந்து ஒரு ஆமை, ஒரு ரெட் டர்ட்டில். ஒரு கட்டத்தில் அந்த ஆமையே வந்து கரை ஒதுங்கி வரும். அப்போ அந்த ஆமையை வந்து இவன் பனிஷ் பண்ணிடுவான். அதுக்கப்புறமா இந்த கதை வந்து என்னவா நகருது அப்படிங்கிறது தான் இந்த ரெட் டர்ட்டில் படத்தோட கதை. ஆரம்பத்தில் ஒரு சர்வைவர் கில்லர் மாதிரி ஆரம்பிக்கிற இந்த கதை அதுக்கடுத்து பல்வேறு விஷயங்களை விவாதிக்கிறதா போகும். அதுக்கடுத்து அந்த ஆமை என்னவா மாறுது, அதுக்கடுத்து இவன் அந்த தீவில் என்ன பண்ண போகிறான், அதுக்கடுத்து இந்த படத்தோட விஷன் எந்த மாதிரி விரியுது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பார்க்குறப்போ. அண்ட் குறிப்பாக இந்த அனிமேஷன் படங்களில் இருக்கிற ஒரு பயங்கரமான விஷயமே இதுதான். அவங்க அதை கிரியேட் பண்ண கிரியேட்டர் என்ன யோசிக்கிறாரோ, அவர் என்ன விஷயம் யோசிக்கிறாரோ அதை நம்மக்கிட்ட அப்படியே கடத்த முடியும். ஸோ இந்த படத்துலேயும் அதை அப்படியே செஞ்சுருப்பார். அது நமக்கு பார்க்குறப்போ ரொம்ப தாட் ப்ரொவோக்கிங்காக இருக்கும். லைக் நீங்கள் ஒரு நார்மலான ஒரு படத்தை பார்க்குறீங்க, ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பார்க்குறீங்கன்னா அதில் பேசப்படுற அறங்களை தாண்டின பல்வேறு அறம் சார்ந்த விஷயங்களை இந்த மாதிரியான அனிமேஷன் படங்கள் மூலம் பேச முடியும். ஆனால் அதுக்கு எடுத்துக்காட்டாக பல்வேறு அனிமே அண்ட் பல்வேறு அனிமேஷன் திரைப்படங்களும் இருக்குது. அண்ட் இந்த படத்தோட ஃபிலாசபி ஆக்சுவலாக நிறையா ஃபிலாசபிஸ் இந்த படத்துக்குள்ளே பேசப்பட்டிருக்கும். அண்டு கடைசியில் அவனுக்கு என்ன ஆகுது அண்ட் அவன் கூட அப்போது யார் இருக்கா, அது எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தாட் ப்ரொவோக்கிங்கான படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த படத்தை தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு நான் இந்த படத்தை பார்த்தப்போ ஒரு வார்த்தை எழுதியிருந்தேன். இந்த படத்தை பார்த்து முடிக்கிறப்போ அந்த கடலுக்குள்ளே நானே போய் அங்கேயே நான் வந்து சமாதியான மாதிரி உணர்றேன்ற மாதிரி தான் அப்போது எழுதி வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கும் கிடைக்கலாம்.